ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் இந்தியர் கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில் அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. சுங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை பெருமளவில் உணவுப் பொருட்கள் பறிமுதல். 16 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நபர் குவைத்தில் கைது செய்யப்பட்ட சம்பவம். அடுத்து குவைத்தில் உரிய உரிமம் இல்லாமல் கிளினிக் நடத்திய பெண் ஒருவர் கைது. வாகனம் ஓட்டக்கூடிய நபர்கள் சாலைகளில் இதை செய்தால் அபராதம் விதிக்கப்படும் போக்குவரத்து துறை எச்சரிக்கை. அடுத்து 4000த்திற்கும் அதிகமான நபர்களுக்கு பயண தடை விதித்த உள்துறை அமைச்சகம். 2645 பேர் அதிரடி கைது. கடைசியா தமிழ்நாட்டைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் ஒருவர், அவர் ஓட்டி வந்த லாரியிலேயே சடலமாக மீட்டெடுக்கப்பட்ட துயரமான சம்பவம். இப்படி பல தகவல்களை நாம பார்க்க போறோம். அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குவைத்தில் ஜாபர் அல் அகமது பகுதியில் ஒரு வீட்டில் உரிய உரிமம் இல்லாமல் கிளினிக்காக மாற்றி மருத்துவ சேவைகள் வழங்கி வந்த அசர்பைஜான் நாட்டை சேர்ந்த பெண் ஒருவரை குவைத் உள்துறை அமைச்சகம் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். உரிய மருத்துவ தகுதிகள் மற்றும் அனுமதி இல்லாமல் நோயாளிகளை பரிசோதித்தது, மருத்துவ ஆலோசனைகள் வழங்கியதோடு மூலிகை மருந்துகளை தயாரித்து விற்பனை செய்தது விசாரணையில் தெரிய வந்ததை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அடுத்து குவைத் சுலைபியா மற்றும் காய்கறி சந்தை சுங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது சந்தேகத்திற்கிடமான லாரிகளை முழுமையாக சோதனை செய்த போது பெருமளவிலான ரேஷன் உணவுப் பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. இவை அனைத்தும் சட்டவிரோதமாக எகிப்து நோக்கி சென்ற பல லாரிகளில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். அடுத்து குவைத் பயான் பகுதியில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை போலீசார் சோதனை செய்த போது தப்பி ஓட முயன்றுள்ளார். பின்னர் நடத்தப்பட்ட கைரேகை சோதனையின் பொழுது அவர் 16 ஆண்டுகளாக குடியுரிமை சட்டத்தை மீறியவராகவும் காணாமல் போன நபராகவும் பதிவாகி இருந்ததை தொடர்ந்து வங்கதேச நாட்டவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவரை நிர்வாக நாடு கடத்தல் பிரிவுடன் போலீசார் ஒப்படைத்துள்ளனர். அடுத்து சவுதி அரேபியாவில் வாகனம் ஓட்டக்கூடிய நம்ம ஆளுங்க அதிக கவனம் மற்றும் எச்சரிக்கையா வாகனம் ஓட்டுங்க. இந்த சாலை ஓரங்கள்ல எல்லாம் மஞ்சள் கலர்ல கோடு போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மஞ்சள் கோடை தாண்டி ஒருவேளை நீங்க வாகனத்தை இயக்குனீங்கன்னா 300 ரியால் அபராதம் விதிக்கப்படும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அது எமர்ஜென்சிக்காக போகக்கூடிய லைனுங்க. அதே போல வாகனத்துல நம்பர் பிளேட் தெளிவாக இல்லாமல் இருந்தாலோ அல்லது சேதமடைந்து இருந்தாலோ உடனே நீங்க அந்த நம்பர் பிளேட்டை மாத்திருங்க. அப்படி இல்லைன்னா போக்குவரத்து விதிமீறல் அடிப்படையில் 1000 ரியால்ல இருந்து 2000 ரியால் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும்னு சவுதி சாலை பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. அதனால இந்த ஒரு முக்கியமான தகவலை அங்க இருக்கக்கூடிய நம்ம ஆட்களுக்கு எடுத்து ஷேர் செஞ்சு விடுங்க. குவைத் கெப்து பகுதியில் கடந்த தினங்களுக்கு முன்பு 2 ஆசிய நாட்டவர்களை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட எகிப்து நாட்டவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியே இருக்குங்க. அந்த குற்றவாளி என்ன சொல்லியிருக்கிறான்னா, ஆளை மாத்தி கொன்னுட்டதாகவும், மேலும் அவன் வேலை பார்த்த இடத்துல ஜோர்தான் நாட்டு ஒருத்தவரோட பிரச்சனை போல இருக்குது, அந்த ஆளையும் அவரோட மகனையும் கொலை செய்யறதுக்காண்டி தான் திட்டமிட்டதா வந்து சொல்லியிருக்கிறான். மேலும் கொலை செய்யப்பட்ட 2 நபர்கள்ல இந்தியர் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து சோகமான செய்திங்க. தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த பிரபாகரன், இவருக்கு வயது 49. இவர் சவுதி அரேபியாவில் ஒரு நிறுவனத்தின் கீழ் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார். தமாம்ல இருந்து சரக்குகளை ஏற்றிக்கிட்டு 9 லாரிகள் கொண்ட குழுவில் ஒன்றாக இவரும் போயிருக்கிறாரு. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த நிறுவனத்துக்கு அந்த லாரிகளை கொண்டு போகணும். ஆனா பிரபாகரன் ஓட்டி வந்த லாரி மட்டும் வராததுனால சந்தேகம் அடைந்த சக ஊழியர்கள் அவருக்கு வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. ஆனா பாவங்க, அவர் லாரிலேயே வந்து மாரடைப்பால் மரணம் அடைந்திருக்கிறாரு. இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். இதுதாங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கை. கடன் அடைக்கிறதுக்காண்டி கடல் கடந்து வரோம். ஆனால் காலம் தான் ஓடுதே தவிர கடன் ஒழிந்த பாடு இல்லை. கடைசி மற்றும் மிக முக்கியமான தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க ஊருக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வரா மாதிரி இருந்தாலும் சரி, உங்கள் மேலே ஏதாவது பயணத்தடை இருக்குதான்னு ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுபோல் குவைத்தில் கடன்கள் ஏதாவது உங்களுக்கு நிலுவையில் இருக்குதா, இல்லைனா டிராஃபிக் ஃபைன் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதை கட்டிட்டு அதுக்கு பிற்பாடு விமான டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு விமான நிலையம் போங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்தியாவாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து விமான டிக்கெட் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்குது. கடைசி நேரத்தில் உங்க மேல ஏதாவது ஃபைன் இருந்துச்சுன்னா உங்களை ஃபிளைட் ஏறவே அனுமதிக்க மாட்டாங்க. அதனால ஃபைன் ஏதாவது இருந்துச்சுன்னா முன்கூட்டியே செக் பண்ணி அதை கட்டி விட்டுருங்க. குவைத்தோட உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி குவைத்தில் 4357 பேருக்கு பயணத்தடை விதிச்சிருக்கிறாங்க. அதுபோல கடனை திருப்பி செலுத்தாத 2645 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல இந்த சூன் விசால இருந்து வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் எக்ஸிட் பெர்மிட் எடுத்த பிறகு விமான நிலையத்துக்கு வாங்க. லாஸ்ட் டைம்ல எக்ஸிட் பெர்மிட் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம்ல எக்ஸிட் பெர்மிட் ஒரு சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால முன்கூட்டியே அதை அப்ளை பண்ணி எடுத்துடுங்க. மேலும் இன்னும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. See you நண்பா.